வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் upwork.comல நம்ம ஒரு ஜாப் அப்ளை பண்ணும்போது கவர் லெட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கவர் லெட்டரில் எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, அதாவது மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்மளை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் இதில் கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது போக கவர் லெட்டருக்கு கீழே நம்ம ஜாப் அப்ளை பண்ணும்போது ஒரு சில ஜாப்ஸில் கவர் லெட்டர் மட்டும் கேட்டிருப்பாங்க, ஒரு சில ஜாப்ஸில் ஏதாவது அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. தெரியுதுங்களா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ எதுக்காக இந்த ஜாப் நம்ம செலக்ட் பண்ணோம், இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இப்போது இந்த கவர் லெட்டரில் எல்லோரும் மேக்ஸிமம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி சில ஜாப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ரூவ் கிடைக்காது. ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ பாருங்கள், ஒரு சில கவர் லெட்டர்லாம், ஹாய் சார், ஐ கேன் ஒர்க் 10 hours டெய்லி அண்ட் ஃபினிஷ் யுவர் ஒர்க் ஃபாஸ்டர் தென் அதர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கவர் லெட்டரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வந்து மற்றவங்களோட ஒரு பொய்யான தகவல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு 10 hours நான் வந்து ஆன்லைன்லேயே இருப்பேன், நீங்கள் எனக்கு ஜாப் கொடுங்க, மற்றவங்களோட நல்லா பண்ணுவேன், இந்த மாதிரி நம்ம எப்போவுமே சொல்லக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, ப்ளீஸ் கிவ் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ கேன் டூ மை பெஸ்ட், இந்த மாதிரியும் நம்ம சொல்லக்கூடாது. தெரியுது இல்லைங்களா? அதாவது ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரி நம்ம கவர் லெட்டரில் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஐ வில் டூ மை பெஸ்ட் இஃப் ஐ கெட் ஹையர், நீங்கள் இந்த ஜாப் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பெஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் நம்ம மென்ஷன் பண்ணவே கூடாது. ஸோ நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, ப்ளீஸ் கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ டூ மை பெஸ்ட், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கொஞ்சம் பில்டப் பண்ணி சொல்கிற மாதிரி சில சென்டென்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதனால் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஜஸ்ட் உங்கள் நேம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கில்ஸ், அதாவது என்ன ஜாப் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ. இப்போ எஸ்இஓ ஜாப் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ்இஓ சம்மந்தமாக உங்களுடைய ஸ்கில்ஸ் இது பண்ணுங்கள். இப்போ டேட்டா என்ட்ரி சம்மந்தமாக ஒரு ஜாப் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி சம்மந்தமான ஸ்கில்ஸை இதில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து தான் கீழே என்ன அடிஷ்னல் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதற்கான டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க. தெரியுது இல்லைங்களா? தேங்க்யூ.